வணக்கம். இது நமது கேப்டன் தொலைக்காட்சியின் இரவு செய்திகள். செய்திகளை வழங்குவதற்காக தமிழ். முக்கிய செய்திகள். ஊழல் ஆட்சி செய்த அதிமுக திமுகவிற்கு மக்கள் பாடம் புகட்ட வேண்டும். தாம்பரத்தில் நடந்த தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் வேண்டுகோள். வெள்ளைக்காரர்களை வெளியேற்றியது போல் திமுக அதிமுக கொள்ளைக்காரர்களை வெளியேற்ற வேண்டும். அம்பத்தூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தார். பிரச்சார கூட்டத்திற்காக ஏழை மக்களை கூட்டி வந்து வெயிலுக்கு பலி கொடுப்பதால் ஜெயலலிதாவின் ஈவு இரக்கமற்ற செயலுக்கு கேப்டன் விஜயகாந்த் கடும் கண்டனம். ஜெயலலிதாவின் தேர்தல் பிரச்சாரத்திற்காக தலைக்கு 500 ரூபாய் பணம் கொடுத்து கூட்டத்தை கூட்டியது அம்பலம். குடிக்க தண்ணீர் கூட வழங்காமல் ஆட்டு மந்தை போல் அடைத்ததே 2 பேர் உயிரிழப்பிற்கு காரணம் என பாதிக்கப்பட்டவர்கள் திடுக்கிடும் புகார். டாஸ்மாக் கடையை அகற்ற கோரி 500க்கும் மேற்பட்ட பெண்கள் போராட்டம். போலீசார் தடியடி நடத்தி விரட்டி அடித்ததால் பதற்றம். ஆட்டோ கட்டணம் நிர்ணயிப்பது தொடர்பான வழக்கு. தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனம். விரிவான செய்திகள். தமிழகத்தில் உள்ள திமுக அதிமுக எனும் கொள்ளைக்கார கட்சிகளை வெளியேற்றும் மற்றொரு சுதந்திர போர்தான் வரும் சட்டமன்ற தேர்தல் என்று தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ள தேமுதிக மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து நேற்று தமது முதல் கட்ட பிரச்சாரத்தை கேப்டன் விஜயகாந்த் துவக்கினார். இந்நிலையில் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ஸ்ரீபெரும்புதூர், பல்லாவரம், தாம்பரம், திருப்போரூர் உள்ளிட்ட தொகுதிகளில் போட்டியிடும் தேமுதிக மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தாம்பரம் சண்முகம் சாலையில் ஏற்பாடு செய்யப்பட்ட தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் இன்று கேப்டன் விஜயகாந்த் எழுச்சி உரையாற்றினார். அப்போது வெள்ளையர்களை வெளியேற்றியது போல் தமிழகத்தில் உள்ள திமுக அதிமுக எனும் கொள்ளைக்கார கட்சிக்காரர்களை வெளியேற்றும் யுத்தம் என்றும் இது ஒரு சுதந்திர போர் என்றும் கேப்டன் தெரிவித்தார். மக்களுக்காகவே நான் என ஜெயலலிதா கூறுவது அனைத்து சொத்துக்களையும் கொள்ளையடித்துக் கொண்டு செல்வதற்குத்தான் என்று கேப்டன் விஜயகாந்த் குற்றம் சாட்டினார். வெள்ளக்காரன புறா வெளியேற்ற நாட்கள் எவ்வளவு உண்டு. சுதந்திர போர் இன்னைக்கு நடக்கிறது ஒரு சுதந்திர போர் தான். கொள்ளையினை வெளியேறு என்ற சுதந்திர போர் தான். கொள்ளைக்காரர்கள் 20 இருக்கிறார்கள். ஜாக்கிர பிள்ளை பிடிக்கிற கூட்டத்தோடு கொள்ளைக்காரர்கள் 2 பேர் இருக்கிறார்கள். அது அனைத்திலும் தில்லுமுள்ளு கட்சி. இது திராவிட கழகம் என்றால் தில்லுமுள்ளு கழகம். திருட்டு முன்னேற்ற கழகம் கூட நீங்க சொல்ல எப்படினாலும் சொல்லலாம். இது மாதிரி அனைத்திலும் அவங்க தில்லுமுள்ளு, அனைத்திலும் திருட்டு முன்னேற்ற கழகம் சொன்னா என்ன? நாங்கள் வேண்டுமா இல்லை அவங்க 20 வேண்டுமா அப்படிங்கிற முடிவு பண்ற நீங்க தான். நாங்கள் முடிவு பண்ண வேண்டியது யாரு? மக்கள் தான் முடிவு பண்ண. இந்த நாடு சுடுகாடாகாமல் நல்லபடியாக இருக்க வேண்டும்னா முடிவு பண்ண வேண்டியது யார் என்றால் மக்கள். மக்களுக்காக நான் சொன்னது யாரு? ஜெயலலிதா. என்றால் எல்லா சொத்தையும் கொள்ளையடிச்சுட்டு போறதுக்காக அவங்களும் கொண்டுபட. இவரு சொல்லுவார் இல்லாத பொய்யும் மறுடும் பெரிய சொல்றவர் தான் பெரியவர். யார்? திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர். திமுகவின் தலைவர் யார்? கலைஞர். கலைஞருக்கு ஜெயலலிதா பிடிக்காது, ஜெயலலிதாவுக்கு கலைஞரை பிடிக்காது. இருவருக்கும் இந்த விஜயகாந்த் என்னைய பிடிக்காது. தங்கள் கூட்டணி வேண்டுமா அல்லது ஊழல் கட்சிகளான திமுக அதிமுக வேண்டுமா என்பதை மக்கள்தான் முடிவு செய்ய வேண்டும் என கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டார். தங்களது கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி தரப்படும் என்று கேப்டன் விஜயகாந்த் உறுதியளித்தார். மேலும் அதிமுக திமுக தலைமை மீது கேப்டன் விஜயகாந்த் சரமாரியாக குற்றம் சாட்டினார். படித்த படிக்காத இளைஞர்களுக்கு நாங்கள் வந்தால் ஆட்சிக்கு வந்தால் வேலை கொடுப்போம். படித்த படிக்காத இளைஞர்களுக்கு நாங்கள் என்றால் யார்? இவர்கள் எல்லாரும் சேர்ந்து வந்தால் கொடி கட்டியிருக்கீங்களா? அவங்க எல்லாம் சேர்ந்து நாங்கெல்லாம் கூட்டணி ஆட்சியில் கூட்டணி தர்மத்தை நிச்சயமாக நிலைநாட்டுவோம்.
ஐயா சொன்னார் முந்தா நாள் நம்ம நாங்கள் ஒரு தப்பு நாளுக்கு தட்டி கேட்பதுக்கு 5 பேர் இருக்காங்களே, ஆக யார் தப்பு செஞ்சாலும் 5 பேர் இருக்காங்க. இது போதாதா? இல்லை இது திருத்து, இது திருந்து, இப்படி பேசு அப்படி பேசுன்னு சொல்லுவாங்களே, ஏன் அதற்குள் பிரிச்சிடணும், சேர்க்கிற மாதிரி சேர்த்துடணும் பத்திரிக்கைறாங்க, அப்படி பிரிச்சிருந்த மாதிரி பிரிச்சிருவாங்க. புத்த பிச்சு நான் உலகத்துல பெரிய பணக்காரன், நீ போய் தோண்டு, கடைசி ஒரு கல் கிடைக்கும், அந்த கல்லு விட்டு ஒரு நாள் விட்டு எடுத்துன்னா விட்டெறிய முடியாது, அந்த விட்டெறியாக முடியாதுதான் தங்கம். நீ உலகத்தில் இருக்க பணக்காரர்கள் எவ்வளவு பணம் வந்துடும்னா தோன்ற ஒரு இடத்துல தோண்டி தோண்டி பார்க்குற ஒரு கல்லையும் காணும். கல் இருக்கிற இடத்துல எடுத்து அவர் சொன்ன இடத்துல தோண்டினா கல் வந்துச்சு, கல்லு ஒவ்வொரு கல்லாம் எடுத்து போட்டானா, ஒரு கல்லையும் காணமே அப்படின்ட்டு அவன் போயிட்டானே, எனக்கு தங்கமே வேண்டாம். அந்த மாதிரி இன்னைக்கு சொல்லுவாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. கடைசி நேரத்தில் திமுக எனக்கு ஓட்டே போடாதீங்கன்னு அவங்க வாயிலிருந்து வருதா இல்லையா என்று பாருங்கள். ஆக இவங்க 2 பேரும் இதைத்தான் சொல்லுவாங்க. கடைசியில் கல் எடுத்து போட்ட உங்களுக்கு என்ன கிடைச்சது? ஒன்றும் கிடைக்கல. அதே போல வாக்கு சேகரிக்கிறேன்னு சொல்றவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காதுங்கிறதுக்குத்தான் இந்த கதையை சொல்லுகிறேன். உங்கள் ஓட்டு யாருக்கு? அதை மட்டும் தெரியும். அது எங்களுடைய கூட்டணி கட்சிகளுக்கு தான் உங்களுடைய ஓட்டு. தர்மத்திற்கு நடக்கப்போது நாங்கள் தர்மபகான்கள் தான் நாங்கள், அதர்ம பகான்கள் அவங்களை இருவர். அதை நீங்கள் உணர்ந்து நீங்களாம் வாக்களிக்க வேண்டும் என்று தாழ்மையிடம் கேட்டுவிட. தேர்தலில் அனுதாபத்தை ஏற்படுத்த கருணாநிதி முயல்வதாக கேப்டன் தெரிவித்தார். தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் இடையே நடக்கும் இந்த தேர்தலில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி மற்றும் தமாக வேட்பாளர்களை ஆதரித்து மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் வேண்டுகோள் விடுத்தார். காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலாளர் அனகி முருகேசன் எம்எல்ஏ தலைமையில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த முன்னணி நிர்வாகிகள், மகளிர் அணியினர் மற்றும் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து மாலை 6 மணியளவில் அம்பத்தூர் ராக்கி திரையரங்கம் அருகே நடைபெறவுள்ள தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் மதுரவாயல், அம்பத்தூர், வெருகம்பாக்கம், ஆலந்தூர் ஆகிய தொகுதிகளில் போட்டியிட உள்ள தேமுதிக மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களுக்கு கேப்டன் விஜயகாந்த் ஆதரவு திரட்டினார். அப்போது தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றப்படும் திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். விவசாயிகளும் நெசவாளர்களும் தனது 2 கண்கள் என்று கேப்டன் உருக்கமுடன் கூறினார். நான் அன்னைக்கே வேடல் காஞ்சிபுரம் மாநில கேட்டேன், நான் கிங்காக வேண்டுமா, கிங் மேக்கராக இருக்க வேண்டுமா அப்படின்னு கேட்டது. நீங்க எல்லாரும் கிங்கு, நான் கிங்கா இருந்த நீங்களும் கிங்கு தானே. அதே போலதான் நான் முதலமைச்சராக தானே நீங்களும் முதலமைச்சர் வச்சுக்கிறோமே. எல்லாம் வந்துருக்கு. முதலமைச்சர் பதவி எப்படிப்பட்ட பதவி என்பது மதுரையில் உங்களுக்கு தெரியும். இந்த நல்ல இளைஞர்கள், மாணவர்கள் அந்த புதிய வாக்காளர் இவங்க எல்லாரும் கிண்டல் அடிக்கிறேன். யார் கிண்டல் அடிக்கிறான்னா இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை சேர்ந்தவர்களாம் நீங்க டிவி வச்சு கிண்டல் அடிக்கிறீங்களே, வைக்க போற ஓட்டு தான் உங்களுக்கு விழுக போற வேட்டு என்பதை தெளிவாக சொல்லுகிறேன். படிக்காத இளைஞர்களுக்கு வேலை கொடுப்பேன் இங்கே சொல்லியிருக்கு. படிக்காத இளைஞர்களுக்கும் நாங்கள் வந்தால் வேலை கொடுப்போம். அதே போல 60 வயசானவர்களுக்கெல்லாம் ஓய்வூதியம் கொடுக்கிறேன். 60 வயசு முடிஞ்சுட்டா ஓய்வூதியம் நிச்சயமாக. எனக்கு விவசாயமும் நெசவும் 2 கண்கள். உண்மையை சொல்லுகின்ற இந்த நாட்டில், இந்த நாடு இந்திய நாடு என்பது விவசாய நாடு, நெசவாளர் நாடு. இதில் எனக்கு எந்த மாற்றம், என்னுடைய 2 கண்களும் நெசவாளர்களும் விவசாயிகளும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல அவங்க ஆட்சி பண்ணா நிச்சயமாக நாங்க சொல்லுவாங்க, அந்த காலத்துல வசனங்கள் நம்ம நாங்க சேத்துல காலத்தா நீங்க சோத்திலேயே வைக்க முடியும். இதுதான் உண்மை. ஏன் அடித்து சொல்லுகிறேன் என்றால் விவசாயிகள் பக்கம்தான் இந்த விஜயகாந்தும் சரி, எங்கள் கூட்டணி கட்சி சேர்ந்த நண்பர்களும் சரி, எல்லோரும் விவசாயிகள் பக்கம்தான் இருக்கிறோம். நாங்கள் எந்த முடிவும் நான் என்று நானாக சொன்னாலும் நாங்கள் அதற்கு பின்னால் இருக்கிறோம். ஐயா சின்னையா சொன்னவர், நான் தப்புன்னா என்ன, அந்த 5 பேர் இருக்காங்களா அவங்க திருத்துவாங்க அப்படின்னு சொன்னார். எவ்வளவு உரிமை இருந்தால் சேர்ந்த மறுநாளே எங்களுக்குள் எவ்வளவு ஒற்றுமை என்பதை சின்ன அவர்களே பேசினார்களே. அதே போலத்தான் இன்னைக்கும் நாங்கள் இருக்கோம். அங்க மண் எவ்வளவு அல்றாங்க தெரியுமா? ஆத்து மணல் எவ்வளவு அள்ளிட்டு போறாங்க. சரி, அதை விடுங்க. கிரானைட் பிசினஸ், கிரானைட் எவ்வளவு கொண்டு போறாங்க. ஆனா பிஆர்பின்னு ஒருத்தர், ஆனா பிஆர்பியை திடீர்னு ரிலீஸ் பண்ண யாரான மகேந்திர போய் வச்சான்.
ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சரி, ரிலீஸ் தான் பண்ண, திரும்ப கைது பண்ண மாட்டாங்க. சரியா அந்த அளவுக்கு இவங்க மேல்முறையீடு பண்ணல யாருமே. இவங்களுக்குள்ள அதான் 2 கட்சிகளுக்கு வாக்களிக்க கூடாது என்பது. இவர்களுக்கு அரசாங்கத்தில் 5 வருஷத்தில் இருந்தால் இவங்க அரசாங்கத்தில் நாங்க தானே போன தடவை ஆட்சி பண்ணோம், நாங்க தானே இப்படியே சொல்லிக்கிட்டே போய்கிட்டு மக்களை குழப்பிட்டு. இப்ப பாருங்க, தர்மத்திற்கும் நாங்க தான் தர்மம், அதர்மங்கள் அவங்க இருவர். தர்மத்திற்கும் இருவர் கொள்ளையடித்து உங்கள்கிட்ட கொள்ளையடிச்ச பணமா வச்சிருக்காங்க. அந்த அதர்மமான ரெண்டு உருவத்தில் நடக்கிற போர் தான், யுத்தம் தான் இந்த யுத்தம். நிச்சயமாக நாட்டுக்கு நல்லது நடக்கணும் என்றால் நல்லவர்கள் நாங்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம். எங்களுடைய லட்சியம் வெல்வது நிச்சயம். நல்லவர்கள் நாங்களாம் சேர்ந்திருக்கிறோம். அந்த நல்லவர்களுடன் நீங்களும் சேர வேண்டும். எங்களுக்கும் அதிமுக திமுக சேர்ந்தவர்களுக்கும் தர்ம யுத்தம் நடக்கிறது. தர்ம யுத்தத்தை ஜெயிக்க போது யார்? நாமளா? நீங்கள் யாரு பக்கம் என்றால் நீங்கள் எல்லாம் எங்கள். மதுவிலக்கு விவகாரத்தில் அதிமுக திமுக ஆகிய 2 கட்சிகளும் மக்களை ஏமாற்றுவதாக கேப்டன் குற்றம் சாட்டினார். நல்லவர்கள் வெல்வது நிச்சயம் என்று கேப்டன் உறுதிபட தெரிவித்தார். மேற்கு சென்னை மாவட்ட கழக செயலாளர் AM காமராஜ் தலைமையில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் தேமுதிக மக்கள் நல கூட்டணியைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகள் காத்திருக்கின்றன. இணைந்திருங்கள் கேப்டன் தொலைக்காட்சி. உண்மையிலேயே நம்ம எல்லாருக்குள்ளேயும் ஒரு மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யாத ஜெயலலிதாவிற்கு கேப்டன் விஜயகாந்த் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். மேலும் இதனால் ஏற்பட்ட உயிரிழப்பு குறித்து நீதி விசாரணை நடத்தவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் திங்கட்கிழமை நடைபெற்ற அதிமுகவின் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் ஜெயலலிதா கலந்து கொண்டு பிரச்சார உரை வாசித்தார் என்பதை விட யாரோ ஒருவர் எழுதி கொடுத்ததை கூட்டத்தில் என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் கூட படித்தார் என்றே சொல்லலாம் என குறிப்பிட்டுள்ளார். அப்போது கூட்ட நெரிசலில் சிக்கியும் சுட்டெரிக்கும் வெயிலை தாங்க முடியாமலும் சிதம்பரத்தை சேர்ந்த கருணாகரன் மற்றும் ஜெயங்கொண்டத்தை சேர்ந்த ராதாகிருஷ்ணனும் பரிதாபமாக உயிரிழந்ததாகவும் 100க்கும் மேற்பட்டவர்கள் சுருண்டும் கூட்ட நெரிசலில் சிக்கி 50க்கும் மேற்பட்டவர்கள் படுகாயமடைந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்டவர்கள் தாமதமாக மருத்துவமனைகளுக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளதாகவும் அவர் புகார் கூறியுள்ளார். கூட்டத்தில் சிக்கியவர்கள் உயிரிழந்தது அதிர்ச்சியும் வேதனையும் அளிப்பதாக கூறியுள்ள கேப்டன், உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தமது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொண்டுள்ளார். படுகாயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய இறைவனை பிரார்த்திப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்த கொடுமைகளுக்கு எல்லாம் முக்கிய காரணமாக விளங்குவது ஆளும் ஜெயலலிதாவும் அதிமுக ஆட்சியாளர்களும் தான் என்பது தெளிவாக விளங்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஜெயலலிதாவின் வசதிக்காக அரியலூர், பெரம்பலூர், கடலூர் ஆகிய 3 மாவட்டங்களை சேர்ந்தவர்கள் ஒரே இடத்திற்கு அழைத்து வரப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். கூட்டத்தில் பங்கேற்க வைப்பதற்கு என 100கணக்கான வாகனங்களில் ஆயிரக்கணக்கானோரை ஆளுங்கட்சியினர் காலை 9 மணியில் இருந்தே அழைத்து வந்து நிறுத்தி வைத்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள கேப்டன், கடும் கோடை காலத்தில் சுட்டரிக்கும் வெயிலில் காலை முதல் மாலை வரை வெட்ட வெளியில் இருக்கும்படி செய்ததால் பெண்களும் வயதானவர்களும் மட்டுமல்லாமல் இளைஞர்களும் சுருண்டு விழுந்ததாக தெரிவித்துள்ளார். தான் மட்டும் குழு குழு ஏசியில் இருந்து கொண்டு மக்களை வெயிலின் கொடுமைக்கு ஆளாக்கிய இந்த அதிமுக அரசை தேமுதிக சார்பில் வன்மையாக கண்டிப்பதாகவும் கேப்டன் கூறியுள்ளார். இந்த மக்கள் ஜெயலலிதாவை காண்பதற்கு தானாக வந்தவர்கள் இல்லை, மாறாக மக்களின் வறுமையை பயன்படுத்தி அவர்களுக்கு 500 1000 கொடுத்து கூட்டி வந்து வெயிலின் கொடுமையில் அவர்களை பலி கொடுத்திருப்பது கண்டனத்திற்குரியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் காவல்துறையும் தேர்தல் ஆணையமும் கைகட்டி வேடிக்கை பார்த்ததோடு மட்டுமல்லாமல் ஆளும் ஆட்சியாளருக்கு ஆதரவாக இருந்து கொண்டு மக்களை உடனடியாக காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபடாமல் இருந்தது மிக கொடுமையானது என்றும் அவர் கூறியுள்ளார். போதுமான குடித்தண்ணீரும் முதலுதவிக்காக ஆம்புலன்ஸ் வசதியும் செய்து தராமல் இந்த கூட்டம் கூட்டப்பட்டுள்ளதாகவும் எதிர்க்கட்சியினரின் செயல்பாடுகளை தீவிரமாக கண்காணித்து இயல்பான பணிகளை கூட செய்ய விடாமல் தடுக்கும் தேர்தல் ஆணையம் ஆளும் ஆட்சியாளர்களுக்கு ஆதரவாக செயல்படுகிறதோ என்ற ஐயம் எழுந்துள்ளதாகவும் கேப்டன் குறிப்பிட்டுள்ளார். மனித உரிமை பிரச்சினைகளில் தானாக தலையிடும் நீதிமன்றங்களும் ஜெயலலிதாவின் பிரச்சார கூட்டத்தில் உயிரிழப்பு ஏற்பட்டது குறித்தும்
உரிய நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்று மக்கள் விரும்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். தற்போது அறுவடை செய்யப்பட்ட விளைநிலத்தில் வெப்பம் அதிகமாக வெளியேறி தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ற சிறிய அக்கறை இல்லாமல் கோடை காலத்தின் உச்சி வெயில் வேளையில் இந்த கூட்டத்தை கூட்டி மக்களை வாட்டியுள்ளனர் என்றும் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை கூடுதலாக உள்ளது என்ற உண்மையை ஆளும் கட்சியினரின் மிரட்டலால் அரசு அதிகாரிகளும் காவல்துறையும் மறைத்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது என கூறியுள்ளார். ஜெயலலிதாவின் சீரற்ற நிர்வாகத்தாலும் ஆணவ அணுகுமுறையாலும் வெள்ளத்தாலும் வெயிலின் கொடுமையாலும் மக்கள் சாகடிக்கப்படுவதாக வேதனை தெரிவித்துள்ள கேப்டன் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். மேலும் இந்த விவகாரம் தொடர்பாக உரிய விசாரணை நடத்தப்பட்டு சம்பந்தப்பட்டவர்களுக்கு தண்டனை கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள தேமுதிக தலைவர் கேப்டன் விஜயகாந்த் இந்த ஆண்டில் மக்கள் நலன் போற்றும் புதிய ஆட்சி அமைந்து மக்கள் நலன் காக்கப்படும் என்று உறுதியளித்துள்ளார். தமிழகம் முழுவதும் இதுவரை உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 21.85 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாட்டில் தேர்தல் நன்னடத்தை விதிகளின்படி பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக கூறியுள்ளார். தேர்தல் விதிமீறல் தொடர்பாக பெறப்பட்ட 2.91 லட்சம் புகார்களில் 2.83 லட்சம் புகார்களுக்கான விளம்பரங்கள் அளிக்கப்பட்டுள்ளதாக லக்கானி தெரிவித்துள்ளார். தமிழகம் முழுவதும் பறக்கும் படையினர் நடத்தி வரும் சோதனையில் இதுவரை 21.85 கோடி ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக கூறியுள்ள ராஜேஷ் லக்கானி 695 சுவர் கடிகாரங்கள், 500 டி ஷர்ட்டுகள், மது வகைகள் போன்றவையும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறியுள்ளார். ஆட்டோ கட்டணம் தொடர்பான வழக்கில் தமிழக அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளது. ஆட்டோ கட்டணம் தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல், நீதிபதி எம் சத்யநாராயணா ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. ஆட்டோ கட்டணம் தொடர்பாக பலமுறை பரிந்துரைத்தும் அரசு செயல்படுத்தவில்லை என்று நீதிபதிகள் அப்போது குற்றம் சாட்டினர். போக்குவரத்து ஆணையர், அரசு தலைமை வழக்கறிஞர் ஆட்டோவில் சென்றால்தான் மக்களின் சிரமம் புரியும் என்றும் நீதிபதிகள் ஆவேசமாக கூறினர். மேலும் வழக்கு விசாரணையை வரும் 22ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதிகள் அன்றைய தினம் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று தமிழக அரசுக்கு உத்தரவிட்டுள்ளனர். நடிகர் ரஜினிகாந்த், அடையாறு புற்றுநோய் மருத்துவ மைய இயக்குநர் டாக்டர் வி சாந்தா ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி பத்ம விபூஷன் விருது வழங்கி கௌரவித்தார். குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற விழாவில் டாக்டர் வாசுதேவ் ஆத்ரே மற்றும் கிரிஜா தேவி ஆகியோருக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடிகர் ரஜினிகாந்திற்கும் பத்ம விபூஷன் விருது வழங்கி குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி கௌரவித்தார். இதேபோன்று சென்னை அடையாறு புற்றுநோய் மருத்துவ மைய இயக்குநர் டாக்டர் வி சாந்தாவிற்கு பத்ம விபூஷன் விருது வழங்கப்பட்டது. டென்னிஸ் வீராங்கனை சானியா மிர்சாவிற்கு பத்ம பூஷன் விருது வழங்கப்பட்டது. பாலிவுட் நடிகை பிரியங்கா சோப்ராவிற்கு குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி பத்மஸ்ரீ விருது வழங்கினார். தமிழகத்தைச் சேர்ந்த சமூக ஆர்வலர் அருணாச்சலத்திற்கும் முருகானந்தத்திற்கும் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. மேலும் பல சாதனையாளர்களுக்கு பத்ம விருதுகளை குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி வழங்கி சிறப்பித்தார். கன்னியாகுமரி மாவட்டம் நுல்விலை பகுதியில் உள்ள 2 டாஸ்மாக் கடைகளை மூடக்கோரி போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் அதிகாரம் அமைப்பைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட பெண்களை போலீசார் தடியடி நடத்தி கைது செய்ததால் பரபரப்பு நிலவி வருகிறது. கன்னியாகுமரி மாவட்டம் நுல்லிவிலை பகுதியில் 2 டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு வருகின்றன. இக்கடைகள் அரசு விதிமுறைக்கு மாறாகவும் இப்பகுதியில் உள்ள பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் இடையூறாக உள்ளதாகவும் கூறி 2 கடைகளையும் அப்பகுதியில் இருந்து அகற்ற வேண்டும் என வலியுறுத்தி இன்று 100க்கும் மேற்பட்ட பெண்கள் திரண்டு திடீரென டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டனர். 2 கடைகளையும் அகற்றும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என அவர்கள் கோரிக்கையை முன்வைத்தனர். இதையடுத்து அங்கு விரைந்து வந்த போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டோரை கைது செய்ய முயற்சி செய்தனர். ஆனால் பெண்கள் கைதாக மறுத்ததோடு கடைகளை மூடும் வரை போராட்டத்தை கைவிட மாட்டோம் என்று கூறினர். இதனால் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்களை தடியடி நடத்தி விரட்டி அடித்ததுடன் அவர்களை அராஜக முறையில் கைது செய்ததால் அங்கு பெரும் பதற்றம் நிலவி வருகிறது.
டாஸ்மாக மூடுறதுக்கு போராட்டம் நடத்தினதுக்கு கம்ப வச்சுலாம் தலையில அடிச்சு காலை பிடிச்செல்லாம் எடுத்து வண்டியில கூட்டிட்டு போறாங்க. டாஸ்மாக் போராட்டத்துல ஈடுபட்ட பொம்பளைங்களை ஆம்பளை போலீஸ் பொம்பளைனையும் பார்க்காம கையை பிடிச்சு இழுத்து காலை பிடிச்சு அவங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிச்சு அந்த வண்டியில ஏற்றி கொண்டு போறாங்க. அவங்க நல்லா சத்தம் போட்ட பிறகும் அவங்கள விடவே இல்லை. அவங்கள கஷ்டப்படுத்தி அந்த வண்டியில ஏற்றி கூட்டிட்டு போறாங்க. தேர்தல் சமயத்தில் ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பான செய்திகளை ஊடகங்கள் வெளியிடக்கூடாது என தொடரப்பட்ட வழக்கை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. அதிமுகவை சேர்ந்த வழக்கறிஞர் வின்சென்ட் பால் தொடர்ந்த வழக்கில் ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்று வருவதால் அது தொடர்பான செய்திகளை ஊடகங்கள் விரிவாக வெளியிட்டு வருகின்றனர் என குறிப்பிட்டுள்ளார். தற்போது தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் மக்கள் மனதில் தாக்கத்தை ஏற்படுத்துவதுடன் சம்பந்தப்பட்டவர்களுக்கு தேர்தலில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என அவர் மனுவில் கூறியுள்ளார். வழக்கு தொடர்பான செய்திகளை ஊடகங்கள் வெளியிட தடை விதிக்குமாறு தேர்தல் ஆணையத்திடம் மனு கொடுத்தும் நடவடிக்கை இல்லை என அவர் மனுவில் குறிப்பிட்டுள்ளார். வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல், நீதிபதி எம் சுந்தரேஷ் அமர்வு இது விளம்பரத்திற்காக போடப்பட்ட வழக்கு என கடும் கண்டனத்தை தெரிவித்தனர். பாதிக்கப்பட்டவர்களுக்கே இது குறித்து அக்கறை இல்லாத போது ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கில் செய்தி வெளியிடக்கூடாது என தாங்கள் ஏன் வழக்கு தொடர்ந்தீர்கள் என கூறி நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்தனர். ஜெயலலிதாவின் தேர்தல் பிரச்சாரத்திற்காக தலைக்கு 500 ரூபாய் பணம் கொடுத்து ஏழை எளிய முதியோர் உள்ளிட்டோரை அழைத்துச் சென்று கூட்டத்தை கூட்டியது சம்பளமாகியுள்ளது. குடிக்க தண்ணீர் வழங்காமல் ஆட்டு மந்தை போல் அடைத்ததே கூட்ட நெரிசல் ஏற்பட்டு மூச்சு திணறி 2 பேர் உயிரிழப்பிற்கு காரணம் என பாதிக்கப்பட்டவர்கள் பரபரப்பு புகார் தெரிவித்துள்ளனர். அம்மாவை பார்க்க போனதுக்கு பணம் கொடுத்தாங்க. முருங்கப்படல வச்சு கட்டி கட்டி கொடுத்தாங்க. அது உள்ள கொண்டு போலீஸ் வெளியில் உள்ள சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, மழக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. காலையில் இருப்பாங்க. இது நான் 2 மணிக்கு மேல வச்சு அவங்களுக்கு மழக்கம் போட்டு விழுந்தாங்க. வெயில் தாங்கல, ரொம்ப கொடுமையா இருந்து போச்சு. இது கடலூர் ஹாஸ்பிட்டல் மழக்கம் போட்டு கிடக்காங்க, விஜாத ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, விழுப்புரம் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. ரொம்ப முடியாத 2 கேள்வி அவர்கிட்ட செத்து போச்சுங்க. ஜெயலலிதா விருத்தாச்சலத்துக்கு வேட்பாளர் அறிவிப்பட்ட வந்தாங்க. 3 மாவட்டத்துல 13 வேட்பாளர் அறிவிச்சாங்க. மக்கள் எல்லாத்தையும் கொண்டு போயிட்டு இதுல விட்டு தடுப்பானை கட்டி வெளில வர முடியாத அளவுக்கு போலீஸ் விட்டு தட்டுட்டாங்க. அதுல 50 பேர் மயக்கம் போட்டு ஊந்துட்டாங்க. 2 பேரு ரொம்ப சீரியஸ் ஆகி முண்டியமங்கலத்தில் ஒருத்தர் இறந்துட்டாரு, கல்லூரில் ஒருத்தர் இறந்துட்டாரு. இந்த மாதிரி எங்கேயுமே இந்த மாதிரி நேரத்தில் விருத்தாச்சலத்துல மத்தியான டைம்ல மீட்டிங்கை போட்டு மக்கள் யாரும் வெளில வர முடியாம, தண்ணி இல்லாம, சோறு இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. தமாகவில் இருந்து வெளியேறியவர்கள் தனிநபர்கள் என்றும் அவர்களால் கட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என்றும் அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் மயிலை சத்யா தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கட்சியில் இருந்து வெளியேறியவர்கள் சுயநலவாதிகள் என்று விமர்சித்தார். மேலும் பிறருக்கு உதவி செய்வதில் காமராஜருக்கு பிறகு கேப்டன் தான் அடுத்த நிலையில் உள்ளதாகவும், எனவே அவரை முதலமைச்சராக்குவது உறுதி என்று சத்யா தெரிவித்துள்ளார். ஏதோ ஒரு சில தனிநபர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் பேரியக்கத்தை விட்டு விலகுவதாக சொல்வதால் ஏதோ பின்னடைவு ஏற்படுவதைப் போல ஒரு மாயை ஏற்படுத்த முயல்கிறார்கள். சென்றவர்கள் அனைவரும் வெறும் தனிநபர்கள். வெகுஜன சக்திகளும் தொண்டர்கள் எழுச்சியும் தலைவர் வாசன் பக்கமே எப்போதும். தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவருடைய தலைமையிலே நல்லாட்சி அமைய அவர் எனக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். நாங்கள் எல்லாரும் அவருக்கு உறுதுணையாக இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் வேண்டுகோளாக விடுக்கிறோம். இதேபோல் ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய தமாக இளைஞரணி தலைவர் யுவராஜா தமிழகத்தில் தேர்தல் ஆணையத்தின் துணையோடு ஆளும் கட்சியினர் பணப்பட்டுவாடா செய்து வருவதாக பகிரங்கமாக குற்றம் சாட்டினார். கேப்டன் தான் அடுத்த முதலமைச்சர் என்றும் அவர் உறுதிபட கூறினார். தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையிலே கடந்த 1 வார காலமாக ஆளுகின்ற அரசு, ஆளுகின்ற கட்சி பொதுமக்களுக்கு தாராளமாக பாதுகாப்போடு பணங்களை வழங்கி வருகின்றார்கள். இதை உடனடியாக தேர்தல் ஆணையம் தடுத்து நிறுத்த வேண்டும். ஏற்கனவே பல மக்கள் தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இழந்து வருகின்ற சூழ்நிலையில் இது போன்ற ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவது என்பது வருத்தத்திற்குரியது, வேதனைக்குரியது. இனியாவது காவல்துறையும் தேர்தல் ஆணையம் அதிகாரிகளும் விழித்துக் கொண்டு தவறு செய்வதற்கு மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். வால்பாறையில் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த காட்டு யானைகள் அங்கிருந்த கடையை சேதப்படுத்திய சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வால்பாறையை அடுத்த பன்னிமேடு எஸ்டேட்டில் அமுல்தாஸ் என்பவர் கடை நடத்தி வருகிறார். இவரது கடையில் நள்ளிரவு நுழைந்த காட்டு யானைகள் அங்கிருந்த பொருட்களை சூறையாடி சென்றதோடு கடையை இடித்து சேதப்படுத்தியுள்ளது. இதையடுத்து கிராம மக்கள் அனைவரும் ஒன்றிணைந்து காட்டு யானைகளை விரட்டி அடித்துள்ளனர். எனினும் காட்டு யானைகள் அவ்வப்போது குடியிருப்பு பகுதிகளுக்குள் நுழைவதால் அதனை விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
விவசாய நிலங்களை பாழ்படுத்தும் கிரானைட் குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் வாயில் கருப்பு கொடி கட்டி நெல்லை ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே உள்ள கடம்போடு வாழ்வு கிராமத்தில் வயல்வெளிகளுக்கு மத்தியில் மதுரையைச் சேர்ந்த தனியார் நிறுவனம் சார்பில் கிரானைட் குவாரி அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கிரானைட் குவாரியால் கிராம மக்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என கூறி கடம்போடு வாழ்வு மற்றும் அதன் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் குவாரிக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாங்குநேரி தாலுகா அலுவலகம் மற்றும் நெல்லை ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். குவாரி உரிமத்தை ரத்து செய்யவில்லை எனில் தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் கிராம மக்கள் அறிவித்துள்ளனர். பகுதி கடம்போடு கிராமத்தில் கிரைனைட் கோரிக்கை கொடுத்த அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்று பல முறை இந்த மாவட்ட நிர்வாகத்துக்கும் தமிழக அரசுக்கும் நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். பல ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரதம்லாம் கலந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். ஆனா மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த இப்ப கடைசியா கிடைச்ச தேர்தல் புறக்கணிப்பில் ஈடுபடலாம்னு இருந்த ஒரு நபர் என் தம்பி சங்கர் கணேஷ் அவர்களை களக்காடு காவல்துறை காட்டுமிராண்டித்தனமாக இழுத்துட்டு போய் காட்டுமிராண்டித்தனம் மாதிரி அவரை அடித்து இழுத்திருக்கு. புறக்கணிப்பில் எப்படி ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லி அதை கண்டிச்சு மாவட்ட நிர்வாகத்திடம் கலெக்டரிடம் வந்து எங்களுடைய வாக்காளர் அட்டையை கொடுத்து நாங்கள் தேர்தல் புறக்கணிப்பு செய்கிறோம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி. வணக்கம்.